கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 19ஆம் ஞாயிறு இந்த ஞாயிறுக்கான வாசகங்களை ஆய்வு செய்ய நாங்கள் ஒன்றாக இணைகின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாங்கள் எடுத்திருக்கிற முதலாவது வாசகமானது 1 அரசர் நூல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 11 13 வரையான வரிகளை நாங்கள் வாசிக்கின்றோம். இந்த அரசர்கள் நூல் என்பது கத்தோலிக்க திருவிவிலியத்தின் பழைய ஏற்பாட்டிலே வரலாற்று நூல்களின் பகுதியிலே இடம்பெறுகின்ற ஒரு நூல். இது இஸ்ரேல் மக்களின் அரசர்களின் வரலாற்றை கூறுகின்ற ஒரு நூலாகும். தாவீது அரசரனுடைய இறுதி காலத்தை பற்றியும் மற்றும் சாலமோன் அரசரனுடைய ஆட்சியை பற்றியும், அந்த காலத்தில் எருசலேம் திருக்கோவில் கட்டப்பட்டதை பற்றியும், அதன் பிறகு இஸ்ரேல் அரசு விதமாக 2 அரசுகளாக பிளவுபட்டு அவை வீழ்ச்சி அடைந்தன என்பதை பற்றி வரலாற்று ரீதியாக இந்த நூலிலே விவரிக்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒருங்கிணைந்த ஒரு அரசின் பொற்காலமாக தாவீது அரசருடைய காலத்தில் இருந்து அவருடைய மகன் சாலமோன் அரியணை ஏறி ஜெருசலேமிலே ஆண்டவருக்கு முதல் திருக்கோவிலை கட்டி ஞானத்திலும் செல்வத்திலும் தாவீது அரசர் எவ்விதமாக சிறந்து விளங்கினார் என்பதை கூறுகின்ற அந்த நூல் தொடர்ந்து சாலமோன் தன் வாழ்வின் பிற்பகுதியிலே வேற்று நாட்டு தெய்வங்களை அனுமதித்ததால் அவரது இறப்புக்கு பிறகு அந்த அரசு 2ஆக பிரிந்து தெற்கு அரசு யூதாவென்று சாலமோனின் மகன் ரெகபயாமின் கீழ் தாவீதின் குலமரபின் கட்டுப்பாட்டில் இருக்கவும் ஜெருசலேமை தலைநகராக கொண்டிருந்த அந்த நகரம் வட அரசாக இஸ்ரேல் அரசு ரோபாவாமின் கீழ் 10 குலங்கள் பிரிந்து சென்றதை இந்த வட அரசை ஆண்ட பெரும்பாலான அரசர்கள் ஆண்டவரை விட்டு விலகி சிலை ஆராதனைக்கும் பால் மற்றும் அசேரா போன்ற வேற்று தெய்வங்களை வழிபட்டு இறைவனுடைய பார்வையிலிருந்து விலகி சென்றதையும் கூறி நிற்கின்ற வாசகம். என்பதற்குள்ளே இந்த முதலாவது அரசர்கள் நூலின் பிற்பகுதியிலே, அதாவது அதிகாரங்கள் 17 21 வரையான பகுதிகள், இந்த பகுதியிலே மிக முக்கியமான நபராக எழுந்து வருபவர் இறைவாக்கினர் எலியா. இறைவாக்கினர் எலியா என்ற இந்த பெயருக்கு அர்த்தம் ஆண்டவரே என் கடவுள் என்று பொருள்படும். இவர் வடக்கு அரசை ஆண்ட ஆகாப் என்ற தீய அரசனின் காலத்திலே இறைவாக்குரைத்தவர். ஆகாப் அரசன் சிதோனிய இளவரசியான ஜெசபேல் என்பவளை திருமணம் செய்து அவளுடைய தூண்டுதலால் பாகால் வழிபாட்டை வடநாட்டிலே தீவிரமாக பரப்பினான். ஆண்டவரின் இறைவாக்கினர்களை கொன்றளித்து உண்மையான விசுவாசத்தை நசுக்க முயன்றான். அவை இறைவாக்கினர் எலியாவின் வாழ்வில் நடந்த ஒரு சில முக்கிய நிகழ்வுகளை நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது அரசர்கள் 17ஆம் அதிகாரத்திலே எலியா இறைவாக்கினர் ஆகாப் அரசனிடம் சென்று, என் வாக்கின்றி இந்த ஆண்டுகளில் பனியோ மழையோ பொழியாது என்று ஆண்டவரின் பெயரால் தைரியமாக அறிவிக்கின்றார். அதன் பின் ஆண்டவரின் கட்டளைப்படி கேரித்து ஆற்றண்டையில் ஒளித்திருந்த பொழுது காகங்கள் மூலம் அவருக்கு அப்பமும் இறைச்சியும் வழங்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றார். தொடர்ந்து நாங்கள் எலியாவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சாரிபாத் ஊரில் இருந்த ஒரு ஏழை கைம்பெண்ணின் வீட்டிற்கு எலியாவை ஆண்டவர் அனுப்புகின்றார். எலியாவின் சொற்படி வறட்சி முடியும் வரை அந்த பெண்ணிடம் இருந்த பானை மாவும் கலச எண்ணெயும் குறையாமல் அற்புதமாக பெருகி வருகின்றன. மேலும் இறந்து போன அந்த பெண்ணின் மகனை இறைவாக்கினர் எலியா தம் மன்றாட்டினால் உயிர்த்தெழச் செய்கின்றார். மேலும் அன்பார்ந்தவர்களே, இறைவாக்கினர் எலியாவின் வாழ்விலே மிக புகழ்பெற்ற நிகழ்வாக கார்மேல் மலையிலே நடைபெறுகின்ற வழிபாட்டு சவாலாகும் இதை அதிகாரம் 18 நாங்கள் காண்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் வாசித்த இந்த அதிகாரத்திற்கு முன்னர் இடம்பெற்ற அந்த சம்பவம் கார்மேல் மலையிலே பாகால் தெய்வத்தின் 450 பொய் இறைவாக்கினர்களுக்கும் எலியாவுக்கும் இடையிலே இடம்பெறுகின்ற அந்த சவால். பாகாலின் பூசாரிகள் நாள் முழுவதும் கத்தியும் கூச்சலிட்டும் பலிப்பிடத்திற்கு தீவரவில்லை. ஆனால் எலியா ஆண்டவரின் பலிப்பிடத்தை சீரமைத்து பலிப்பொருளின் மீது தண்ணீர் ஊற்றி, ஆண்டவரே நீரே கடவுள் என்பதை இவர்கள் அறியட்டும் என்று மன்றாடிய பொழுது வானத்தில் இருந்து அந்த தருணமே ஆண்டவரின் தீ இறங்கி வந்து பலிப்பொருளையும் தண்ணீரையும் பட்சித்தது. மக்கள் அனைவரும் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்று அறிக்கையிடுகின்றனர். அதை தொடர்ந்து மழை பெய்கின்றது. இந்த நிகழ்வுக்கு பின் எலியா பாயலின் பொய் இறைவாக்கினர்களை கொன்றளிக்கின்றார். அதன் பிறகு
ஜெசபேல் அரசியின் கொலை மிரட்டலால் எலியா பாலைவனத்திற்கு தப்பி ஓடி மனச்சோர்வோடு மரணத்தை விரும்புகின்றார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு அப்பமும் தண்ணீரும் வழங்கி 40 நாட்கள் பயணம் செய்ய பலமளித்து கடவுளின் மலையாகிய ஹொரேப் சீனாய் மலைக்கு அவர் வருகின்றார். அந்த மலையிலே அவர் காத்திருக்கின்றார் ஆண்டவருடைய காட்சிக்காக. இந்த பின்னணியிலே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளின் வாசகத்தை நாங்கள் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எலியா இறைவாக்கினர் ஏன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி போனார் என்பதை புரிந்து கொள்ள அதற்கு முன்னே, அதாவது 1 அரசர்கள் 18ஆம் அதிகாரத்திலே நடந்த அந்த அதிரடியான பரபரப்பான அந்த சம்பவங்களை நாங்கள் அறிவது அவசியமானது. கார்மேல் மலையிலே எலியா இறைவாக்கினர் பெற்ற அந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு கடுமையான உடற்சோர்வும் மனச்சோர்வும் மற்றும் அச்சுறுத்தல் காரணமாகவே அவர் பாலை நிலத்தை நோக்கி ஓடுகின்றார். வடநாடு என்று அழைக்கப்படுகின்ற இஸ்ரேல் நாட்டை ஆஹாப் என்கின்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவனுடைய மனைவியான இசபேல் என்பவள் ஒரு பினீஷிய இளவரசி. அரசனை முற்றிலுமாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு கொடியவள். ஆகாப் அரசனின் பின்னணி என்னவென்று சொன்னால், சாலமோனின் மகனான ரெபோவாம் ஆட்சியிலே ஒரே நாடாக இருந்த இஸ்ரேல் நாடு 2 நாடுகளாக பிளவுபடுகின்றது. பல அரசர்கள் வட நாட்டிலே ஆட்சி செய்து வந்தார்கள். அந்த வழியிலே ஒரு இராணுவ தளபதியாக ஒம்ரி என்பவன் ஆட்சியை பிடித்து வடநாட்டை ஆட்சி செய்த பொழுது அந்த ஒம்ரியினுடைய மகன் தான் இந்த ஆகாப். ஒம்ரி மன்னன் ஒரு மிக சிறந்த இராணுவ தளபதியாக இருந்தான். அவன் காலத்தில் தான் இஸ்ரவேலின் வட பகுதிக்கு சமாரியா என்ற ஒரு புதிய தலைநகரை உருவாக்குகின்றான். ஒம்ரியின் மகனான ஆகாப்பு அரசனாக பதவியேற்ற பொழுது அவன் பலவீனமான மனமும் அரசியல் சுய லாபமும் கொண்ட ஒரு அரசனாக இருந்தான். தன் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் வணிக பெருக்கத்திற்காகவும் ஆகாப்பு பக்கத்து நாடான பெனீஷியா சீதோனின் இளவரசியான ஜெசபேலை திருமணம் செய்து கொள்ளுகின்றான். ஜெசபேல் தீவிரமான பாகால் தெய்வ பக்தை. அது மட்டுமல்ல, அவளது தந்தை எத்பால் சீதோன் அரசனாகவும் பால் கோவிலின் முதன்மை பூசாரியாகவும் இருந்தான். ஜெசபேல் மிகவும் ஆளுமையும் துணிச்சலும் கொண்ட ஒரு பெண். ஆகாபு தன் மனைவியின் விருப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல், ஒரே கடவுளின் விருப்பப்படி தன் நாட்டை வழிநடத்தாமல், ஜெசபேலினுடைய பேச்சின்படி அவளது மத நம்பிக்கையை இஸ்ரவேலுக்குள்ளே புகுத்த முழு சுதந்திரம் கொடுக்கின்றான். ஜெசபேல் அரச அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவரின் இறைவாக்கினர்களை கொன்று பால் வழிபாட்டை இஸ்ரவேல் நாட்டின் அதிகாரபூர்வமான மதமாக்கிக் கொள்ளுகின்றாள். அன்பார்ந்தவர்களே, ஆகாப் ஜெசபேலுடைய ஆட்சி பாகால் வழிபாட்டை மையமாக வைத்து இஸ்ரவேல் மக்களினுடைய ஒரே கடவுள் நம்பிக்கையினுடைய அந்த ஆன்மீகத்தை அவர்கள் சூறையாடினார்கள். ஆகாப்பு ஒரு அந்நிய நாட்டை சேர்ந்தவன் அல்ல. அவன் இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களில் ஒன்றான மனாசே அல்லது எப்ராயிம் என்று அழைக்கப்படுகின்ற கோத்திரத்தைச் சேர்ந்த குடும்பத்திலே பிறந்தவன். அவனது தந்தையை முதலில் சொன்னதை போல இஸ்ரவேலின் ஒரு இராணுவ தளபதியான ஒம்ரி, அவன் இரத்தத்தினால் இஸ்ரவேலாக இருந்தாலும் அவன் செய்த பெரிய தவறு ஒரு அந்நிய பெண்ணை, பினிஷிய இளவரசியான இசபேலை திருமணம் செய்து அவள் கொண்டு வந்த பொய் தெய்வமான பாலை வழிபட்டதுதான். அவை ஆகாப்பும் அவனுடைய மக்களும் வழி விலகி சென்ற இஸ்ரவேல்கள் என்பதால் மட்டுமே எலியா இறைவாக்கினர் அங்கு பணியாற்ற வேண்டிய அவசியம் இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொண்ட அவருடைய சொந்த மக்களாக இருந்தார்கள். அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை கண்டித்து நல்வழிப்படுத்தி மீண்டும் உண்மை இறைவனிடம் திருப்புவதே இறைவாக்கினருடைய முக்கிய பணியாக இருந்தது. ஆகாப்பு எவ்வளவுதான் கெட்ட அரசனாக இருந்தாலும் கடவுள் அவனை உடனடியாக அழிக்கவில்லை. எலியா போன்ற சக்தி வாய்ந்த இறைவாக்கினர்களை அனுப்பி அற்புதங்கள் மூலமாகவும் சவால்கள் மூலமாகவும் மனம் திரும்புவதற்கு தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்தார். ஜெசபேலின் பிடியில் இருந்த ஆகாப்பையும் பால் வழிபாட்டில் மூழ்கியிருந்த இஸ்ரேல் மக்களையும் வெளிப்படைய செய்ய எலியா இறைவாக்கினர் அங்கு தேவைப்பட்டார். கனானியர்களுடைய வழிபாட்டிலே பால் தெய்வம் இயற்கையின் தெய்வமாக கருதப்பட்டது. மழை, இடி, மின்னல், புயல் மற்றும் நிலத்தின் செழிப்புக்கான கடவுளாக, விளைச்சலின் கடவுளாக
பாகால் கருதப்பட்டது. ஆகவே கனானியருடைய நம்பிக்கையின்படி பாகால் தான் வானத்திலிருந்து மழையையும் இடியையும் இறக்கி பயிர்களை செழிக்கச் செய்கின்றார். இதனால் தான் ஆண்டவராகிய கடவுள் எலியா மூலம் என் வாக்கின்றி இத்தனை ஆண்டுகள் மழையோ பனியோ பெய்யாது என்று சவால் விடுகின்றார். அதன்படி 3.5 ஆண்டுகள் கடும் பஞ்சமும் வறட்சியும் இஸ்ரவேல் நாட்டிலே நிலவுகின்றது. மழையோ பனியோ பெய்யாமல் நாடு கடுமையான வறட்சியும் பஞ்சமும் ஏற்படுகின்றது. இந்த பின்னணியில் தான் எலியா இறைவாக்கினர் பாலின் இறைவாக்கினர்களோடு இந்த சவால் போட்டியை வைக்கின்றார். 3.5 ஆண்டுகளுக்கு பின் உண்மையான கடவுள் யார் என்பதை முழு இஸ்ரவேல் மக்களுக்கும் நிரூபிக்க எலியா ஆகாப்பு மன்னனுக்கு சவால் விடுகின்றார். அந்த சவாலின் அமைப்பு இவ்வாறு அமைகிறது. கார்மேல் மலையிலே 450 பால் பூசாரிகளும் 400 அசேரா கடவுளின் இறைவாக்கினர்களும் இருபுறம் இருக்க, ஆண்டவரின் ஒரே ஒரு இறைவாக்கினரான எலியா மறுபுறம் நிற்கின்றார். நிபந்தனை என்னது? 2 பக்கமும் பீடங்கள் அமைக்கப்பட்டு காளைகளை பலியாக வைக்க வேண்டும். ஆனால் நெருப்பு மூட்டக்கூடாது. வானத்திலிருந்து நெருப்பை அனுப்பி பலியை ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே உண்மையான கடவுள் என்று முடிவு செய்யப்படும். பாலின் பூசாரிகள் காலையிலிருந்து மாலை வரை கத்திக்கொண்டும் உடலை கீறிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் எந்த பதிலும் இல்லை. இந்த வேளையிலே எலியா அவர்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்றார். இன்னும் சத்தமாக கூப்பிடுங்கள், ஒருவேளை உங்கள் கடவுள் தூங்கிக் கொண்டிருக்கிறாரோ அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ தெரியவில்லை என்று. அவர்களுடைய பலி குறித்த எதிர்பார்த்ததன்படி நெருப்பினால் மூட்டப்படவில்லை. இந்த வேளையில் தான் எலியா உடைந்த ஆண்டவரின் பீடத்தை சீரமைக்கின்றார். பலிப்பொருளை அதன் மீது வைக்கின்றார். அதன் மீது 12 குடம் தண்ணீரை ஊற்றச் செய்கின்றார். இடத்தை சுற்றி இருந்த அகழியையும் தண்ணீரால் நிரப்புகின்றார். எலியா சுருக்கமாக செபிக்கின்றார். அடுத்த நொடியே வானத்திலிருந்து ஆண்டவரின் தீ இறங்கி வந்து பலிப்பொருளை மட்டுமல்ல, அங்கிருந்த விறகு, கற்கள், மண் அனைத்தையும் எரித்து என் அகழியில் இருந்த தண்ணீரையும் ஒரே கணத்திலே நக்கி தீர்த்தது. இதை பார்த்த மக்கள் அனைவரும் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே உண்மையான கடவுள் என்று ஆரவாரிக்கின்றார்கள். தரையிலே முகம் குப்புற விழுகின்றார்கள். இந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு அன்பார்ந்தவர்களே, மக்கள் உதவியோடு எலியா அங்கிருந்த 450 பாகால் பொய் பூசாரிகளை பிடித்து கீசோன் ஆற்றங்கரையிலே வைத்து அழிக்கின்றார். எதற்காக இத்தனை போலி இறைவாக்கினர்களை எலியா கொன்றார்? 450 பாவேலின் இறைவாக்கினரையும் 400 அசேராவின் இறைவாக்கினர்களையும் எலியா கொன்று அழித்ததன் காரணம் என்ன என்று சொல்லி நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்பாதவர்களே, இன்றைய நவீன மனித உரிமைகள் மற்றும் சட்டங்களின் கோணத்திலே பார்க்கும் பொழுது இது கொடூரமாக எங்களுக்கு தோன்றலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலமும் நம்முடைய பண்டைய மேலை ஆசிய கலாச்சாரத்தின் பின்னணியிலே பார்க்கும் பொழுது இதற்கு 3 முக்கியமான காரணங்கள் உண்டு. முதலாவதாக, இஸ்ரேல் என்பது வெறும் ஒரு நாடு மட்டுமல்ல, அது கடவுளுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு தெய்வீக சமூகம். இணைச்சட்ட நூலிலே 13ஆம் அதிகாரம் 1-5 மற்றும் 17ஆம் அதிகாரம் 2-5 படி இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரிடமிருந்து விலகி அந்நிய தெய்வங்களை வழிபட தூண்டும் பொய் இறைவாக்கினர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பது சட்டமாக இருந்தது. எலியா தனக்கு தோன்றியவாறோ அல்லது தனிப்பட்ட கோபத்தினாலோ அவர்களை கொல்லவில்லை. திருச்சட்டத்தை அவர் அமுல்படுத்துகின்றார். இரண்டாவதாக, அரச குடும்பத்தின் படுகொலைகளுக்கு பதிலடியாக அவர் இத்தனை இறைவாக்கினர்களை கொல்லுகின்றார். 18ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அன்பானவர்களே, அரசி ஜெசபேல் இஸ்ரேலின் அரசியாக வந்தவுடன் யாவே இறைவனின் உண்மையான இறைவாக்கினர்கள் 100கணக்கானவர்களை தேடி தேடி கொள்கின்றாள். 1 அரசர் 18:4 இதை நாங்கள் காண்கிறோம். ஒபதியா என்பவர் மட்டுமே 100 உண்மையான இறைவாக்கினர்களை குகைகளில் ஒளித்து வைத்து காப்பாற்றினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இது பொய் இறைவாக்கினர்கள் செய்த தேச துரோகத்திற்கும் படுகொலைகளுக்கும் வழங்கப்பட்ட நீதியாக கருதப்பட்டது. மூன்றாவதாக, பாயில்
வழிபாட்டின் கொடூரமான பழக்க வழக்கங்கள் ஒரு சீரழிந்த கலாச்சாரத்தை இஸ்ரேலிலே பரப்பிக் கொண்டிருந்தன. பாயில் வழிபாடும் அசேரா வழிபாடு என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, அது ஒரு சீரழிந்த கலாச்சாரமாக இருந்தது. குழந்தைகளை பலியிடுதல் என்பது அவர்கள் செய்து வந்த ஒரு காரியம். எரேமியா 19:5 நாங்கள் காண்பதை போல பால் தெய்வத்தை மகிழ்விக்க தங்கள் சொந்த குழந்தைகளையே தீயில் சுட்டெரித்து பலியிட்டார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு விதமான பாலியல் சீரழிவுகளை, கோயிலிலே பாலியல் முறைகேடுகளை ஒரு வழிபாட்டின் ஒரு பகுதியாக அவர்கள் கொண்டிருந்தார்கள். அவை இப்படிப்பட்ட கொடூரமான பழக்கங்கள் இஸ்ரேலின் வழிபாட்டையும் அவர்கள் வாழ்வையும் சீரழிப்பதை தடுக்கவே அவை வேரோடு களையப்பட வேண்டியிருந்தது. ஆகவேதான் இந்த போலி இறைவாக்கினர்களை எலியா இறைவாக்கினர் கொன்று குவிக்கின்றார். ஒரு சிறிய அளவு புளித்த மாவு முழு மாவையும் புளிக்க வைப்பது போல இந்த பொய்யான பூசாரிகள் இறைவாக்கினர்கள் இஸ்ரேலில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் உண்மை இறைவனை நோக்கி அவர்களை திரும்ப வைக்காமல் அவர்களை தீமையின் பக்கம் இழுத்து செல்வதால் அவர்கள் முற்றாக அழிக்கப்பட வேண்டியிருந்தது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் மட்டுமே ஒரே மெய்யான கடவுள் என்று கடவுளின் இறையாண்மையை நிரூபிக்க அக்காலத்திலே அவரோடு வேறு எந்த பொய் தெய்வத்தையும் ஒப்பிடவோ சமமாக வைக்கவோ முடியாது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள இந்த தண்டனை ஒரு எச்சரிக்கையாக இருந்தது. அன்பானவர்களே, எலியா கார்மேல் மலையின் உச்சிக்கு சென்று தலைக்கு இடையே முகத்தை புதைத்து உறக்கமாக செபிக்கின்றார். சிறிது நேரத்திலே வானம் கருத்து பெருமழை பெய்து வறட்சி முடிவுக்கு வருகின்றது. ஆண்டவரின் சக்தி எலியா மேல் வந்ததால் அவர் தன் ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு ஆகாப்பு அரசரின் தேருக்கு முன்பாகவே ஜெஸ்ரேல் நகரம் வரை சுமார் 25-30 கிலோமீட்டர் ஓடியே செல்கின்றார். ஆகாப்பு அரசன் அரண்மனைக்கு திரும்பி கார்மேல் மலையில் நடந்ததையும் எலியா பாகால் பூசாரிகளை கொன்றதையும் ஜெசபேல் அரசியிடம் கூறுகின்றான். ஜெசபேல் மனம் மாறுவாள், திரும்புவாள் என்று எதிர்பார்த்த பொழுதும் அவள் மனம் திரும்புவதற்கு பதிலாக அடக்க முடியாத கோபம் அடைகிறாள். எலியாவுக்கு உடனடியாக ஒரு தூதன் மூலம் ஆள் அனுப்பி அவரை மிரட்டுகின்றாள். நாளை இந்நேரத்துக்குள் உன் உயிரையும் எவ்விதமாக என்னுடைய பூசாரிகளின் உயிரை போல் நான் கொல்லாவிட்டால் தெய்வங்கள் என்னை தண்டிக்கட்டும் என்று அவள் சூளுரைக்கின்றாள் என்று 1 அரசர்கள் 19:2 நாங்கள் காண்கிறோம். எலியா ஏன் பயந்து ஓடினார் என்பது ஒரு நியாயமான கேள்வி. இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த எலியா ஜெசபேல் என்கின்ற ஒரு பெண்ணின் ஒரே ஒரு மிரட்டலை கேட்டு ஏன் உடைந்து போனார்? ஒரு சில முக்கியமான காரணங்கள் உண்டு என்பாந்தவர்களே. முதலாவதாக, அவரிடம் இருந்த கடுமையான உடல் சோர்வும் மனச்சோர்வும். எலியா ஒரே நாளிலே ஏறத்தாழ 850 பொய் பூசாரிகளை எதிர்க்கிறார். நெருப்பு வரச் செய்ய செபிக்கிறார். 450 பேரை கொன்றளிக்கிறார். மழை வர வேண்டும் என்று செபிக்கிறார். ஆகாப் அரசனுடைய தேருக்கு முன்னாலே 30 கிலோமீட்டர் வேகமாக ஓடுகின்றார். அவருடைய உடலும் மனமும் களைத்து போயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவரிடமிருந்து அந்த ஏமாற்றம். இந்த மாபெரும் அற்புதத்தை பார்த்த பிறகாவது ஜெசபேலும் ஆகாப்பு அரசனும் மனம் திரும்பி கடவுளிடம் திரும்புவார்கள் என்று எலியா எதிர்பார்த்தார். ஆனால் ஜெசபேலின் இதயம் இன்னும் கடினப்பட்டதை கண்ட பொழுது அவர் முற்றிலும் ஏமாற்றம் அடைகிறார். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, ஜெசபேல் அரசி என்பவள் ஒரு இரக்கமற்ற கொலையாளி என்பதையும் எலியா அறிந்திருந்தார். இஸ்ரவேல் அரசனாக ஆகாப்பு பேரளவில் மட்டுமே ஆட்சியில் இருக்கின்றான். ஆனால் உண்மையான அதிகார பலம் ஜெசபேலின் கையில் இருந்தது. அரச படைகளும் காவலர்களும் நீதிபதிகள் அனைவரும் அவளது கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஜெசபேல் என்பவள் ஒரு அரசி மட்டுமல்ல, அவள் சீதோன் நாட்டின் அரசரும் பால் கோயிலின் முதன்மை பூசாரியுமான எத்பால் என்பவனிலுடைய மகளும் ஆவாள். அவள் இரக்கமற்ற கொலையாளி என்ற வரலாறை எலியா அறிந்திருந்தார். அவளது கொடூரமான குணம் அவருக்கு தெரியும். ஏற்கனவே அவள் இஸ்ரவேலில் இருந்த ஆண்டவரின் நூற்றுக்கணக்கான இறைவாக்கினர்களை தேடி தேடி படுகொலை செய்திருந்தாள் என்று 1 அரசர்கள் 18 நாங்கள் காண்கிறோம். அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி எவரையும் எப்பொழுது வேண்டுமானாலும் கொல்லக்கூடிய கொடூர குணமும் துணிச்சலும் அவளுக்கு இருந்தது. பின்னாளிலே
நாங்கள் காண்போம். நாபோத் என்பவனுடைய திராட்சை தோட்டத்தை கைப்பற்ற பொய் சாட்சி சொல்லி அவனை நடுக்கல்லால் அடித்து கொன்றவள் ஜெசபேல் என்று 1 அரசர்கள் 21 நாங்கள் காண்கிறோம். அது மட்டுமல்ல, ஜெசபேல் அரசி எலியாவுக்கு அனுப்பிய செய்தி வெறும் வாய் மொழி மிரட்டல் அல்ல, அது ஒரு சபதம், அதிகாரப்பூர்வ மரண தண்டனையினுடைய ஆணை. நாளை இந்நேரத்துக்குள் உன் உயிரையும் அந்த பூசாரிகளின் உயிரை போல் மாற்றாவிட்டால் தெய்வங்கள் என்னை தண்டிக்கட்டும் என்ற அந்த வார்த்தை. இதனுடைய ஒரு பொருள், நாட்டின் முழு இராணுவமும் 24 மணித்தியாலத்துக்குள் எலியாவை தேடி கண்டுபிடித்து அவர் கொல்லப்பட வேண்டும் என்பது. ஆகவே கார்மேல் மலையிலே வானத்திலிருந்து தீ இறங்கி பெருமழை செய்த அந்த மாபெரும் அற்புதத்தை பார்த்த பிறகாவது இசபேலும் அரசனும் மனம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறியதால், அடுத்த இன்னொரு காரணம், எலியா தான் தனித்து விடப்பட்டதாக உணர்கிறார் என்கின்ற ஒரு நிலை. எலியா தன்னை முற்றிலுமாக தனிமையாக உணர்ந்து 19ஆம் அதிகாரம் 14 இவ்விதமாக அவர் சொல்லுகின்றார்: ஆண்டவரே, உம்முடைய இறைவாக்கினர்களை வாளால் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்கிறேன், என் உயிரையும் எடுக்க தேடுகின்றார்களே என்று. தான் மட்டுமே ஒற்றை ஆளாக நிற்கின்றோம், இனி போராட தும்பில்லை என்ற தனிமை உணர்வு அவரை ஓட வைக்கிறது. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எலியா தெற்கே பேர்சபாவுக்கு ஓடுகின்றார். அங்கே தன் பணிவிடைக்காரனை நிறுத்திவிட்டு பாலைவனத்தில் ஒரு நாள் பயணம் செய்து சூறை செடியின் கீழ் அமர்ந்து, ஆண்டவரே, இது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் என் முன்னோர்களை விட மேலானவன் அல்ல என்று சாபமிட்டு அழுகின்றார். இந்த கடுமையான சோர்வும் பயமும் தனிமையும் இந்த சூழ்நிலையில் தான் கடவுள் அவரை தேடி வந்து உணவளித்து ஒரேபு மலையில் உள்ள குகைக்கு அழைத்து சென்று அந்த மெல்லி அமைதியான ஒளியில் அவருக்கு காட்சி தருகிறார். கடவுள் எலியாவை அவருடைய பயத்திற்காக கடிந்து கொள்ளவில்லை, மாறாக அவரது சோர்வை புரிந்து கொண்டு தேவதூதன் மூலமாக உணவு கொடுத்து உடலை தேற்றுகின்றார். 40 நாட்கள் ஓய்வு கொடுத்து ஒரேபு மலைக்கு அழைத்து வருகின்றார். அது மட்டுமல்ல, உன்னை தவிர பாகாலுக்கு மண்டியிடாத 7000 பேர் இன்னும் இஸ்ரேலில் இருக்கின்றார்கள் என்று கூறி அவரது தனிமை பயத்தையும் போக்குகின்றார். என்பவர்களே, இந்த நாளின் வாசகத்திலே ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கான பதிலை நாங்கள் காண்கிறோம். கடவுள் எங்கே இருக்கின்றார்? பெரும் இரைச்சல் மிகுந்த சத்தத்திலா அல்லது அமைதியிலா? இயற்கையின் கொந்தளிப்புகளான கடல், நிலநடுக்கம், தீ என்பவற்றிலே கடவுளினுடைய வல்லமை விவிலியத்திலே வெளிப்பட்டுள்ளது. உதாரணமாக, சீனாய் மலையிலே மோயிசனுக்கு கிடைத்த அந்த அனுபவம் அது. ஆனால் கடவுள் உறுதியாக குடிகொண்டிருக்கின்ற ஒரு இடம் அமைதி. ஆரவாரங்கள் மிகுந்த நிகழ்வுகளில் இல்லாமல் கடவுள் அமைதியில் உருவான ஒளியில் அவர் இருக்கின்றார் என்று சொல்லி தன்னுடைய பிரசன்னத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். அமைதியிலும் மென்மையிலும் கடவுளினுடைய குரல் தெளிவாக கேட்கிறது என்பதை இந்த வாசக பகுதி எங்களுக்கு உணர்த்துகிறது. மாணவர்களே, எலியா மிகுந்த மனச்சோர்விலும் பயத்திலும் தனிமையிலும் இருந்தார். கடவுள் அவரை தேடி வந்து மென்மையான வழியில் ஊக்கப்படுத்துகின்றார். இறை குரலை கேட்க என்பவர்களே, நமக்கு அமைதி அவசியம். நம் அன்றாட வாழ்க்கையின் சலசலப்புகள், இரைச்சல்கள், கவலைகள் மற்றும் மன அழுத்தங்கள் மத்தியிலே பல வேளைகளில் கடவுள் பேசுவதை எங்களால் கேட்க முடிவதில்லை. நம் மனதை அமைதிப்படுத்தும் போதே இறைவனின் மெல்லிய குரல் நமக்கு கேட்கின்றது. நாம் பயத்திலோ மனச்சோர்விலோ இருக்கும் பொழுது கடவுள் நம்மை விட்டு விலகுவதில்லை. மிக மென்மையான முறையில் நம்மை தேடி வந்து தேற்றுகின்றார். பண்டைய இயற்கை மதங்களும் இஸ்ரவேலின் கடவுளின் அனுபவத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மெல்லிய அமைதியான ஒளி என்பதனுடைய அர்த்தம் என்பாந்தவர்களே, கானானியர்களுடைய பாயல் வழிபாடு, கிரேக்கர்களுடைய ஜெயூஸ் கடவுள் வழிபாடு, இயற்கையின் கொந்தளிப்புகளில் கடவுளினுடைய அடையாளம் காணப்பட்டன. பால் கடவுள் என்பவன் புயல், இடி, மின்னல் மற்றும் மலையின் கடவுள் என்று அழைக்கப்பட்டான். மக்கள் அவனை பயத்துடனும் ஆரவாரமான பலிகளாலும் வெறித்தனமான சடங்குகளாலும் திருப்திப்படுத்த முயன்றனர். விவிலிய வரலாற்றில் கூட சீனாய் மலையில் மோயிசனுக்கு கடவுள் வெளிப்பட்ட பொழுது இடி மின்னல் அடர்ந்த மேகம் எக்கால முழக்கத்தோடு கடவுள் வெளிப்பட்டார் என்று விடுதலை பயண நூல் 19ஆம் அதிகாரம் 16 நாங்கள் காண்கிறோம். ஆனால் எலியாவின் நிகழ்வில் இருக்கின்ற சிறப்பு என்னவென்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது, எலியா அதே சீனாய் மலையிலே, ஒரேபு மலையிலே நிற்கும் பொழுது கடவுள் காற்றிலும் பெருமிரைச்சலிலும் நிலநடுக்கத்திலும் தீயிலும் இல்லாமல் அவர் மிக அமைதியான ஒளியிலே எலியாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார்.
அமைதியின் சிறப்பு என்ன என்று சொல்லி அன்பார்ந்தவர்களை நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது, இடியும் புயலும் மக்களை பயந்து நடுங்க வைத்து தூர நிற்கச் செய்யும். ஆனால் மெல்லிய அமைதியான ஒளி மனிதனை கடவுளோடு நெருங்கி வரச் செய்து கவனமாக கேட்க தூண்டுகின்றது. கடவுள் எலியாவை பயமுறுத்த விரும்பவில்லை. அவருடைய அந்த நிலையிலே அவரோடு உரையாட விரும்பினார். இன அவேர்னஸ் என்று சொல்லப்படுகின்ற அகவயமான விழிப்புணர்வு என்பது ஆன்மீக வாழ்வின் பயணத்தில் மிக முக்கியமானது. வெளியான ஆரவாரங்களும் இரைச்சல்களும் நம் உடலையும் மனதையும் பல வேளைகளிலே தாக்குகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் அமைதியும் உள் செல்லுகின்ற நிலையம் மனிதனுடைய ஆன்மாவுக்குள் சென்று உள்ளுக்குள்ளே குடிகொண்டிருக்கின்ற ஆவியோடு பேசுவது என்பது ஒரு முக்கியமான ஆன்மீக அனுபவமாகும். ஏற்கனவே எலியா ஜெசபேலின் மிரட்டலினாலும் வெண்முறையினாலும் ஓடி களைத்து போய் பயந்து போயிருந்த தருணத்திலே அவருக்கு ஒரு வன்முறையான புயல் தேவைப்படவில்லை. அவருடைய காயப்பட்ட மனதை தேற்ற மென்மையான அமைதியை தேவைப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, மூல எபிரேய சொல், அதனுடைய வேர் சொல் விளக்கத்தை நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது, இந்த ஒளி அல்லது இந்த குரல் என்கின்ற இந்த வார்த்தைக்காக குவல் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது சத்தத்தை, குரலை குறிக்கின்ற ஒரு பொதுவான சொல். தி மாமா என்ற வார்த்தை அமைதி அல்லது சலனம் இல்லாத ஒரு நிலை என்பதை, ஸ்டில்னஸ் என்பதை குறிக்கின்ற வார்த்தை. ஆகவே அமைதியாக அசையாமல் பேச்சற்று இருத்தல் என்பது தமம் என்ற வார்த்தையால் அழைக்கப்படும். ஆகவே வெறும் சத்தமில்லாத நிலை மட்டுமல்ல, ஒரு புயலுக்கு பின் ஏற்படும் ஆழமான அசைவற்ற அமைதியை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. மெல்லிய, நுண்ணிய, மென்மையான ஒரு ஒலி, ஃபைன் விஸ்பர், ஜென்டில் விஸ்பர் என்கின்ற இந்த வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையின் அடிப்படையிலே முற்றிலும் ஆழமான அமைதியின் ஒலி என்று சொல்லி, சவுண்ட் ஆஃப் ஷியர் சைலன்ஸ் என்று சொல்லி இந்த வார்த்தையை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எபிரேய மொழியின்படி எலியா கேட்டது இந்த முற்றிலும் அமைதியான ஆழமான ஒரு குரல், அடக்கமான மெல்லிய ஒலி, தென்றலின் குரல். சத்தங்களோ இந்த இடத்தில் அமைதியே கடவுளின் குரலாக மாறுகின்றது. இன்றைய வேகமாக உருளுகின்ற உலகிலே பல வேளைகளில் பல மத சடங்குகளாலும் உலகின் ஆரவாரமான சத்தங்களாலும் இரைச்சல்களாலும் கூட்டங்களாலும் பிரமாண்டமான நிகழ்வுகளிலும் நாங்கள் கலைத்து போயிருப்போம். கடவுள் எங்கே என்று தேடுவோம். ஆனால் 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத் தருகின்ற மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், கடவுளின் குரல் அமைதி என்கின்ற அமைதிய தியானத்திலே மட்டும் தெளிவாக கேட்கின்ற குரல் என்பது. நாம் சிந்தனைகளும் கவலைகளும் அடக்கி மனமடையும் பொழுது, ஆழமான அமைதி அடையும் பொழுது இறைவனின் பிரசன்னத்தை நம்மால் உணர முடிகின்றது. எலியா குகையில் நின்ற போது கடவுளின் வெளிப்பாட்டை குறித்து அவரிடம் இருந்த எதிர்பார்ப்பு என? எலியாவின் எதிர்பார்ப்பு, குகை வாயிலில் நின்ற பொழுது கடவுள் தமக்கு ஒரு பிரமாண்டமான வல்லமை மிக்க அதிரடியான காட்சியாக வெளிப்படுவார் என்றே எதிர்பார்த்தார். ஆனால் அவர் வீசிய பெருங்காற்றிலும் நிலநடுக்கத்திலும் தீயிலும் இல்லாமல் அடக்கமான மெல்லிய ஒளியில் தோன்றினார். இடியிலும் மின்னலிலும் வெளிப்பட்ட பழைய ஏற்பாட்டு கடவுள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவாக மிக எளிய, மென்மையான, அமைதியான மனிதராக பூமிக்கு வந்ததன் நிழலாக எலியாவின் இந்த அனுபவம் அமைந்திருக்கிறது அல்லவா?